மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வள கொள்ளைக்காகவும் மதத்துக்காகவும் இடப்பரப்புக்காகவும் எவ்வளவு போர் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு சாவுகள் விழுந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 67 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தது ஹிட்லரின் கொடிய கொடுங்கோன்மை. இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் இனிமே இந்த மாதிரி எங்களை யார் அடிக்க வந்தாலும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனையை ஒரு உலக பிரச்சனையாக மாற்றி இப்போ மிடில் ஈஸ்ட், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், துபாய்ங்கிற ஒரு நகரம் உலகத்தின் சொர்க்கமாக படைக்கப்பட்டு எழுப்பி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஃபைனான்ஷியல் கேபிட்டலாகவும் உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தும் ஒரு பாதுகாப்பான முதலீடுகளை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு நகரமாக துபாய் நகரம் இருந்துச்சு. எல்லா பெரிய பெரிய செல்வந்தர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. உலகமே வர்த்தகமயமாக மாறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யுத்தம் மிடில் ஈஸ்டில் ஒரு பாதுகாப்பின்மை உருவாக்கியிருக்கு. ஒரு சொர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த பாம் ஜுமேராங்கிற ஐலாண்ட்லேயே போய் ஒரு மிசைலின் உதிரி பாகங்கள் விழுந்திருக்கு. ஈரானின் அதிபரான காமினேனியும் கொல்லப்பட்டிருக்கிறார். ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு அமெரிக்காவில் இந்த மாதிரி அவர் கொல்லப்பட்டுட்டார் அப்படிங்கிற. உலகம் முழுக்க இந்த மாதிரி படுகொலைகள் யுத்தத்தின் மூலமாக போரின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி அழிவுகள் எந்தெந்த இனத்துக்கு நடந்திருக்கோ அவங்க எல்லாமே இனிமேல் அமைதியை தான் விரும்புவாங்க. அந்த அமைதியை விரும்புறதுக்கு உண்டான ஒரு அரசியலை தான் நம்ம கட்டி எழுப்பணுங்கிறத ஒவ்வொரு நாளும் உணர்த்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி போரில் நடக்கக்கூடிய உயிரிழப்புகளும் சாவுகளும். உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம நாட்டில் என்ன மாதிரி ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும். குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த 5000 10,000 வேட்டிச்சேலை டாஸ்மார்க்கு இந்த மாதிரியே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். உலகம் முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அமைதியை நிலைநாட்டுவதற்கு அன்பும் அரவணைப்பும் தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு அரசாட்சி தேவைப்படுது. அந்த ஒரு அரசாட்சியை நோக்கி தான் தமிழ்நாடு நகரணுங்கிறத நம்மளோட பார்வை. கன்னியாகுமரியிலேருந்துலாம் அழைத்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அடுத்த வாட்டி திமுக ஆட்சியெல்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு களத்தில் இருந்து பல்வேறு தாய்மார்கள் அந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிற தாய்மார்களே நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கதறாங்க, வர விட்டுறக்கூடாது, எப்படியா இந்த திமுக போய் ஒளிஞ்சா சரி அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க. விஜயால் தனியாக இதை நடத்த முடியாது, சீமான் அவர்களால் தனியாக நடத்துறதுக்கு இன்னும் எவ்வளோ காலமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட இருக்குது. தயவுசெய்து சீமான் அவர்களுக்கு சொல்லுங்கள், திமுக ஆட்சியில் எங்களால் முடியலை, திமுக ஆட்சி அகற்றியே ஆகணும், அதுக்குண்டான முன்னெடுப்பை அண்ணன் சீமான் அவர்கள் ஓரளவு சமரசமில்லா ஒரு உடன்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட விவசாய குடியின மக்களும் இந்த மாதிரி 1000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட பல்வேறு இடத்துல இருந்து அழைத்து நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு உண்டான வாக்கு விழுக்காடை இழுத்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு உடன்பாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்கு நாம் தமிழர் கட்சியை நோக்கின காலங்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கின கட்சிகளும் தேடி வரும். நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமையும் ஏற்றுக்கொண்டு அதன் கீழே நின்று தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக பல கட்சிகளின் தொண்டர்களும் திரண்டு வருவார்கள், பொதுமக்களும் திரண்டு வருவார்கள், நடுநிலையான மக்களும் திரண்டு வருவார்கள். இந்த திராவிட ஆட்சியால் பெரும்பாடு படக்கூடிய மக்களும் திரண்டு வருவாங்க அப்படிங்கிறது இந்த 26 தேர்தல் நமக்கு புலம் போட்டு காட்டும். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வெதர் சேஞ்ச், நாம் தமிழர் கட்சியின் பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, பெரும்பான்மையான கூட்டணி கட்சிகளும் திமுகவை நோக்கி அண்ணா அறிவாலயை நோக்கி படையெடுக்குது. அதிமுகவை சீன்றவங்களே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி மேலே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு எதுக்குமே ஒரு நம்பிக்கையே வரலை. அதனால தான் எல்லாரும் திமுகவை நோக்கி ஸ்டாலின் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. தேமுதிகவாகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், அடுத்து சசிகலா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாரோட அரசியல் யூட்டிலிட்டியுமே அதிமுகவை சிதறடிக்கிறதுக்கு, அதிமுகவோட வாக்கு வங்கியை மென்மேலும் குறைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம். திராவிட கட்சியில் ஒரு கட்சி காலியாக போகுது, அது அதிமுகவாக தான் இருக்க போகுது. அது அதிமுகவாக இருக்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா எல்லாமே திமுகவை நோக்கி நகரும். திராவிடம் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேரும். அப்போ திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஹிந்துத்துவாவை ஆர்கே நகரில் வீழ்த்தி தமிழ் தேசியம்தான் ஆர்கே நகர்லையும் சரி கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலையும் சரி ஓடிட்டாங்க. கோழை நாய்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் திமுக கூட்டணியை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளையும் கோழை நாய்கள் அப்படின்னு விமர்சித்தார் ஈரோடு கிழக்கு தேர்தலில். நீங்கள் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் ஜெயலலிதா புறக்கணிக்கலையா, எம்ஜிஆர் புறக்கணித்தது இல்லையா, இல்லை கருணாநிதி அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணித்தது இல்லையா அப்படின்னு. அவங்கெல்லாம் புறக்கணிக்கும் போது ஒருத்தர் ஆண்மையுள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் கோழை நாய்கள் அப்படின்னு ஓடினவங்களை விமர்சித்தது கிடையாது. அந்த மாதிரி எல்லாரையும் விமர்சித்து
வாக்குகள் எடுக்குது, நாம் தமிழர் கட்சி வளருது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட ஏற்பு தமிழ்நாட்டில் அதிகரித்துகிட்டே வருது. நாம் தமிழர் கட்சியோட பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. எந்தெந்த கட்சிகள் இந்த திராவிட கட்சினால் பாதிக்கப்படுறாங்களோ, எந்தெந்த வகுப்பினர், எந்தெந்த மக்கள், எந்தெந்த கூட்டமைப்பு இருக்கக்கூடிய திராவிடியன் மாடல்னால பாதிக்கப்படுறாங்களோ, இல்லை அவங்களால எந்த ஒரு ஆதாயம் அடையாமல் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸுக்குள்ளே ஒன்றிணைகிறாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இந்த இடத்துல ஒரு கண்டென்டராக வந்துட்டு இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள், அவருக்கு இந்த இடத்துல பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத 2026 தேர்தலோட முடிவுகள் தான் நமக்கு சொல்லும். ஆனால் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியலில் மாற்றத்துக்குண்டான அந்த களத்தில் தொடர்ச்சியாக உறுதியோட கொண்ட கொள்கைக்கு உண்மையாக பல முன்னெடுப்புகளை, புரட்சிகர முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் விரோதமான எந்த ஒரு திட்டமும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தலை. நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ் ஒவ்வொரு இடத்துலையும் குடமுழுக்குக்கு கோபுரம் ஏறி இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தமிழன், தமிழ் அப்படிங்கிற ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து நின்னதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்படாத சமூகங்களுக்கெல்லாம் அமைச்சரவையும், இதுவரைக்கும் கொடுக்கப்படாத சமூகங்களுக்கு பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நாம் தமிழர் கட்சி வந்து அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை வெளியே எடுத்து சொல்கிறதுனால அரசுக்கு கேட்குது. அதனால அரசு அது உங்களுக்கு செவிமடுக்குது அப்படிங்கிறதான் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நாம் தமிழர் கட்சி களத்தில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மரிய ஜெனிஃபர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடலுக்குள்ளே போய் மீன்பிடி தொழில் பண்ணுறவங்க, கடலுக்குள்ளே போய் கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு, அவங்களுக்குன்னு ஏர் ஆம்புலன்ஸ், அவங்களுக்குன்னு சி ஆம்புலன்ஸ், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, அந்த மாதிரி நலத்திட்டங்கள், திடமான கட்டமைப்பு, ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்கள்லாம் ஏன் உருவாக்க மாட்டீங்க? அன்றாடம் காசு கொடுக்குற நலத்திட்டங்கள் இல்லாமல் ஒரு கட்டமைப்பு, அவங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள திட்டங்கள், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு திமுகவை நோக்கி, அதிமுகவை நோக்கி மரிய ஜெனிஃபர் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள், இந்த இலவச திட்டங்கள்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களோட நலவாரியத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை அவங்களுக்கு செயல்படுத்தாம அந்த நிதியை அப்படியே இங்க ரீடைரக்ட் பண்ணி தான் இதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. தேர்தல் நோக்கி நகர இந்த நாம் தமிழர் கட்சி நடத்தின மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டிலே நீங்க பார்த்துருப்பீங்க, விஜயை புறந்தள்ளிட்டாங்க. விஜய்ன்ற கேரக்டர் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட நாம் தமிழர் கட்சி அவங்கள எந்த ஒரு விதத்திலையும் விமர்சிக்கல. கூர்மையா திமுகவை நோக்கின விமர்சனங்களை தான் கூர்மைப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இந்த தேர்தல் நோக்கி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும், அவங்க தாரிகாவாகட்டும், ஃபாத்திமா ஃபர்கானாவாகட்டும், இடும்பவனம் கார்த்திக் ஆகட்டும், மரிய ஜெனிஃபர் ஆகட்டும், அண்ணன் ஸ்ரீதர் அவர்களாகட்டும், நத்தம் சிவசங்கரன் அவர்களாகட்டும், அக்கா அபிநயாவாகட்டும், நம்ம கியாபே விஸ்வநாதன் பேத்தி ஆகட்டும், இருக்கிற எல்லா முத்தான வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்களோட விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஆளுங்கட்சியான திமுகவை நோக்கி கூர்மைப்படுத்த விட்டுக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் ஊடகங்களில் உங்களால் உணர முடியும். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் இஷ்யூ பேஸ்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து திமுக கட்சியை நோக்கி கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆளும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு குவிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டுக்கே UK, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இட்டலி, பிரான்ஸ்லேருந்து பல நாடுகள்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க மக்கள். இருக்கிறதுலே காஸ்ட்லியான டிக்கெட்ஸ்லாம் நாம் தமிழர் கட்சிக்காக போட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு இனத்தின் திருவிழாவாக நடத்தின திருச்சி மாநாட்டுக்கு போய் பங்கேற்று பல பேர் நமக்கு காணொலிகளும் குரல் பதிவுகளும் போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒரு மெய்சிலிருத்து போய் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த மாநாடு உலகத்தமிழர்களுக்கு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. சில பேர்லாம் ஒரு வாரமாக பூரிப்போட தினமும் நமக்கு பதிவுகளையும் செய்திகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புது புத்துணர்ச்சியையும் இது ஒரு புது நம்பிக்கையும் தமிழ் தேசிய அரசியலில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாய்ச்சி இருக்கு. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறதுக்காக திராவிடம் மொத்தமாக சேர்ந்து ஒன்றா நிற்கும். அதுக்குண்டான பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. OPS அவர்கள் அதிமுக கட்சியில் இருந்த பழைய டிக்கெட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு போய் சேருது. திமுக தான் நமக்கு வந்து ஒரு அரசியல் வெற்றியை ஈட்டி தரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிறதுனால அங்கே எல்லாரும் போய் சேர்றாங்க. ஏன் அப்படின்னா அதிமுக கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. இருக்கிற அரசியல் கட்சிகளும் நினைக்குது, இருக்கிற அதிமுகவின் முன்னாள் பிரமுகர்களும் நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி, தமிழ் தேசியத்தின் எழுச்சி தமிழ்நாட்டில் நம்ம எடுத்து வைத்திருக்கிற வாக்கு வங்கி இல்லாமல் இனிமேல் ஆட்சி மாற்றம் நிகழாது. நம்ம கூட்டணிக்கு போகிற கணக்கில் இல்லை. நம்ம தலைமை ஏற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்று என்னைக்கு ஒரு கூட்டணி அமையுதோ அன்னைக்கு ஆட்சி மாற்றம் தானாக நிகழும். அந்த
தலைமை ஏற்கிற அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி இந்த 26ல் படைக்கும். அதுதான் இந்த 26 தேர்தல் மக்களுக்கு சொல்ல போகிற மிகப்பெரிய செய்தி. இனிமேல் உங்களுக்கு இந்த திமுக ஆட்சியிலிருந்து விடிவு வேணும்னா நாம் தமிழர் கட்சியை தவிர நீங்கள் வேறு எந்த கட்சியும் நம்பி பிரயோஜனம் இல்லை. நேற்று அடித்த மழையில் இன்றைக்கி முளைச்ச காணால்னா காணாமல் போகும். அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. 26 தேர்தல் முடிவுகள் அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த போகுது, உலக தமிழர்களுக்கும் உணர்த்த போகுது. விண்ணை பிளக்கிற அளவுக்கு உயரான கோபுரங்கள் இருக்கக்கூடிய துபாய், அதே மாதிரி லக்ஸரி பாம் ஜுமேரா, அங்கெல்லாம் போய் குண்டு விழுது. உலகத்தில் 67 லட்சம் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லரின் ஆட்சி, அந்த யூதர்கள் இன்னைக்கு வாழக்கூடிய இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு, அவங்க அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அரசியலை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க, உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய லாபியை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க, மிடில் ஈஸ்டில் எவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு, உலகத்தோட ஃபைனான்ஷியல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய துபாய், அங்கே எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அபரிமிதமாக பணமும் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நாடுகள்லையே இந்த மாதிரி ஒரு நாளில் உழக்கூடிய குண்டில் எல்லாருமே ஒரே தெருவுக்கு வந்துடுறாங்க. அதுதான் நீங்கள் பார்த்து உணர வேண்டிய விஷயம். மக்களின் அமைதி, மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உபயோகப்படாம அந்தந்த சுயநலமாகவும் ஒரு மார்க்கெட் எக்கானமியை நோக்கி ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் எக்கானமியோட ரிசல்ட் தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய போர்கள்லாம். இது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அன்பான அரசு தமிழ்நாட்டில் நிலவணும். அமைதியான செழிப்பான மாநிலத்தை எப்படி ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் பறைசாற்ற போகுது. நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க தமிழுடன்.